அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கும்ப ராசியில சஞ்சரிக்க காலகட்டத்தை எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த மாசி மாத பலன்கள். சரிங்களா? பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இவங்க 4 பேருமே, சுக்கிரன் பகவான் உட்பட இவங்க 4 பேருமே கும்பராசியில தான் இருக்காரு. சனி பகவான் மீனராசியில இருக்காரு. சுக்கிர பகவானானவர் மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு பின் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். மாசி மாசம் 23, அதாவது கடைசி காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்துல கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் மாசி மாசம் 11ஆம் தேதிக்கு பின் கும்பத்துக்குள்ள வந்துடுறாரு. அப்ப 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு கும்பத்துல இருக்கு. இப்படி நடக்கிறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இது உலக ரீதியா பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்கும். குறிப்பா ராகுவோட அனைத்து கிரகங்களும் சேர்றதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும், இல்ல ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது மொத்தத்துல பூமி ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய வர்த்தகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்ல மாற்றத்துக்குரிய சடன் இன்க்ரீஸ், அதாவது ஒன்னும் திடீர்னு விலை உயரும், இல்லாட்டி திடீர்னு விலை குறையும். அதாவது இப்ப பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா பெட்ரோல் திடீர்னு 45 ரூபா 50, இதெல்லாம் நடக்காது, சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் திடீர்னு 150 ரூபா போகுமானா அதுக்கும் சாத்தியக்கூறு இல்லை. வேணா திடீர் ரைஸ் டவுன் இருக்காது. பட் ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேரும் போதுல ஏற்றத்தாழ்வு, அதாவது திடீர் மாற்றம், இந்த பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு. இப்ப தங்கமும் பூமிக்கு அடியில தான் கிடைக்குது. திடீர்னு போன மாசம் பார்த்தோம்னா சர்ன்னு ஏறுனுச்சு. அந்த மாதிரி ஏதாவது சர்ன்னு ஏறுற மாதிரி ஏதோ ஒண்ணு பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும். விலை உயரும், விலை குறையும், வர்த்தக ரீதியான பொருட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால, அதாவது அனைத்து ராசி அதிபர்களும் ராகுவோட சேர்றாங்க. அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் இவங்க 5 பேரும் சஞ்சரிக்காங்க. அப்படிங்கும் போதுல இந்த அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா, எல்லாமே நீங்க தான். என்ன சொல்ல போனா ஒரு கோபுரத்தை கீழே தான் அனைத்து இதுவும். அந்த கட்டடம் கோபுரம் கட்டுறோம்னா அந்த கலசத்துக்கு கீழே தான் அந்த கோபுரமே. அந்த சிமெண்ட் கட்டடம் பூரா அந்த கலசம், காப்பர்ல வைக்கிறோம்ல கலசம், அது கீழே தான். அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கீழே. இல்ல நீங்க உயர்வதற்காக அனைவரும் பாடுபடுவார்கள். தாயாராக இருக்கட்டும், தந்தையாராக இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் யாரா இருந்தாலும் நீங்க உங்களோட நேம், உங்களோட ஃபேம், அதுக்காண்டி எல்லாரும் கஷ்டப்படுவாங்க கும்பராசினருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல கும்பராசியினர்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இந்த காலகட்டமும் மாறும். எப்பன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு பின் எல்லாமே நீங்க நியாயமானவராக இருந்தால் பாதிப்பில்லை, கரெக்டா இருந்தால் பாதிப்பில்லை, நெகட்டிவாக இல்லாம இருந்தால் பாதிப்பில்லை. பேராசை குணம் உங்களுக்கு இருந்திருந்ததுன்னா நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்கும். பேராசை குணம் நீக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல பேச வேண்டாம். கணவர் மனைவிக்கே இடையே உள்ள பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல நிறைய வாக்குவாதங்களும் சண்டைகளுமா இருக்கும். அதே மாதிரி நீங்க எப்பயோ வாங்கி போட்ட பூமி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பேர் வாங்கி தரும், பணம் சம்பாரிச்சு தரும், சொல்ல பேர் வாங்கி தரும். இந்த இடம் இவங்கள்ட்ட இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல வரும். ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் பூமி மூலியமாகவோ வாகனம் மூலியமாகவோ வரும் உங்களுக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல பெரிய பெரிய மனிதர்களோட அறிமுகமாவீங்க. அதாவது உங்களுக்கு இத்தனை நாள் லேக்ஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப கோடியில சேல்ஸ் பண்ற ஆட்கள் எல்லாம் பார்ப்பீங்க. பெரிய கமிஷன் கிடைக்கும். பெரிய லெவல்ல நீங்க ஒரு ஆளா மதிக்கப்படுற அளவுக்கு சூழ்நிலை வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மையில இருக்கக்கூடிய பாதகமான தன்மை இல்லை. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கும்பராசியினர் மாடுகள் இந்த காலகட்டத்துல வெற்றி தான். தோல்விக்குங்கிற இடமே இல்லை. எல்லாமே வெற்றி, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னன்னு சொல்ல போனா இறங்குற போட்டிகளில் எல்லாம் வெற்றி.
இப்ப கபடி போட்டி வைக்கிறாங்களா ஊருக்குள்ள, ஜெயிச்சிருவீங்க. வேற எதுவும் போட்டி மேரத்தான் அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா மேரத்தான்லாம் நடக்குது. ஸோ இந்த மேரத்தான் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லா வகையான போட்டிகள்லையுமே வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களே, தோக்குறதுக்கு வேலையே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். தொழிலால் உங்களுக்கு பெயர் கிடைக்கும். வியாபாரத்தால் உங்களுக்கு பெயர் கிடைக்கும். பார்க்கிற உத்தியோகத்தால் உங்களுக்கு பெயர் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரர்களின் உதவி உங்களுக்கு ஒரு உயர்ந்த உன்னத நிலைக்கே கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? வருமானத்துக்கும் இந்த காலகட்டத்துல எந்த குறையும் இருக்காது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணம் கூட இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு தேடி வரும். புதன் தான் அடிக்கடி வக்ரமாயி வக்ர நிவர்த்தியாகி கொஞ்சம் கன்ஃபியூஷன்லயே இருக்கிறதுனால குழந்தைகளோட உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் வரும். அவங்களுக்கு தலையில ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு புதன் மிதுன ராசிக்கு அதிபதி, கன்னிராசிக்கு அதிபதிங்கிறதுனால அவங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பகுதி, உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதை கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். சரிங்களா? உங்களுக்குமே ஒரு சில இடங்கள்ல அடிபடுற அமைப்பு எங்கன்னா அந்த ஓவர் பவர்ஃபுல், ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புல போறதுனால, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜெயிக்க போறோம். அதுக்காண்டி வண்டியில ஓவர் ஸ்பீட் ரோட்ல ரேசிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரேசிங்குள்ள இடத்துல பண்ணணும். விளையாட்டுக்குரிய இடத்துல பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல பண்ணா பிரச்சனை இல்லை. அதை தாண்டி மற்ற இடங்கள்ல பண்ணும் போதுல அது பாதிப்பை நீங்க உருவாக்குற மாதிரி அந்த பாதிப்பால உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ல இருந்தாலும் ராசியிலே கொஞ்சம் நாள்ல வருவார் மாசி 10க்கு பின். அப்படிங்கும்போது மாசி 10க்கு பின் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு பேர் கிடைக்கும். இல்ல நீங்க வாங்கணும், வீடு பால் காய்ச்சணும், வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கட்டணும், உருவாக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படும். காரணம் என்ன? 4ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்திருக்கிறது பெரிய மதிப்பு. 4ஆம் அதிபதி சுக்கிரனோட ராகு சேர்ந்திருக்கிறது, அதனால பேரு புகழும் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? அதனால எல்லாமே நல்லா இருக்கும். மனைவி தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, இல்லாட்டி உங்கள்கிட்ட ரொம்ப டிப்ரெஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு பேசுவாங்க. அதை மட்டும் கண்டுக்காதீங்க. காரணம் என்ன? 7ல கேது இருக்காரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கே ஒரு சில சமயம் தலையில அடிபட்டு தையல் வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பாதத்துல அடிபட்டு தையல் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள், தலையும் பாதமும் இந்த காலகட்டத்துல அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். காரணம் என்ன? 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 7க்கு 8ஆம் இடத்தில், அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் தலையும் பாதமும் கணுக்காலும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. குடும்பத்துல இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கூட சேர்ந்து சரியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏற்பாடு பண்றது மாசி 26க்கு பின் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்லை. அதே மாதிரி வீண் மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்துல ஆப்ரேஷன் பண்றேன் அப்படிங்கிறதுனால நடக்கும். இல்லாட்டி பணத்தை ஏமாறுறது அப்படிங்கிற அமைப்புல தேவையில்லாத விரைவு நடக்கும். ஏமாற்றத்தாலேயே ஆப்ரேஷனாலேயே இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு இழப்பீடு இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. இதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்காது. சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றாங்க. சோ உங்களால பலர் பாதிக்கப்படணும், இல்ல பலரால் நீங்கள் உயர்த்தப்படணும். எப்பவுமே ஒரு கை நீள்னா ஒரு கை இறங்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ உங்களை யாரெல்லாம் தூக்கி விட்டீங்களோ அவங்களெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க. அதுதான் உண்மை. ஸோ தூக்கி விட்ட யாரையும் மறந்துடாதீங்க. ஏணிப்படியை வச்சுதான் நம்ம மேலே ஏறணும். அதுக்கு மேல நம்ம அந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஏறணும்னா திரும்பவும் ஏணிப்படி நமக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. உங்களால் பலர் பாதிக்கப்படுவார்கள், ஆனால் நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். உயர்ந்த உன்னத உத்தம நிலையை அடைவீங்க. பெரும்பணம் மாசி 26க்கு பின் பெரும் பணத்தை நீங்க கையாளுற சூழ்நிலையெல்லாம் வரும். அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில், அரசு தலைவர்களாக இருக்கும் பட்சத்தில் மேல் இடத்திலிருந்து பிரச்சனை, அதாவது அரசு அதிகாரிகள்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. அரசு தலைவர்களாகவே இருந்தா பெரிய பெரிய அதிக தலைமையில இருக்கிறவங்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை போட்டுக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா தேவையில்லாத சிக்கல் உங்களுக்கு தான் வரும். குறிப்பா தந்தையிடமும் மனைவியிடமும் ரொம்ப பேசாதீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியன், தந்தைக்குரிய கிரகம் சூரியன். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இந்த காலகட்டத்துல ராசியில இருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் தேவையில்லாம பாதிக்கப்படுறதுக்கு நீங்களே ஒரு காரணகர்த்தாவா இருப்பீங்க, மனசு உடைஞ்சிட்டு போறதுக்கு.
ஸோ அந்த அளவுக்கு எதுவும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். மற்றபடி சுயநலமான வாழ்க்கைக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல அவ்வளோ அற்புதமா இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க தனிச்சையா குடும்பத்தோட தொடர்பு இல்லாம வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய சம்பாத்தியம் பல வழிகளிலும் ஆதாயம் ஏற்படும் தன்மை எல்லாமே நல்லா இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல சூப்பரான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். என்னன்னு சொல்ல போனா வேற்றுமொழி பேசுறவங்களால தான் உங்களுக்கு இழப்பீடுகளே நடக்கும் இந்த காலகட்டத்துல. மற்றபடி யாராலையும் உங்களுக்கு இழப்பீடுகள் இல்லை அப்படிங்கிறதுல தைரியமா இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம். அதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்டா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு செலவாகும், இல்லை ஏதோ ஒரு மருத்துவ செலவு நடக்கும், இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை நடக்கும். காரணம் குரு வக்ரம். மாசி 26 வரை இது நிலைக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். மாசி 26 வரையும் உங்களுக்கு இப்ப சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு வைத்திய செலவோ, மருத்துவ செலவோ, இல்ல வேலைக்கு வந்தவங்க அதிகப்படியான சம்பளம் கேட்கிறதோ, இல்லாட்டி உங்களுக்கு கீழே இருந்தவங்க உங்களுக்கு மேல ஏறி போறது, இந்த மாதிரி அதாவது கும்பராசிக்கு நான் சொன்ன நல்ல விஷயங்கள் பூரா உங்களுக்கு நடக்காது. அதுதான் உண்மை. அப்படிதான் இருக்கும். இப்போ எல்லாமே ஏடி இந்தியாவை சொல்றாரு அப்படின்னு நீங்க நேரம் பேசியிருப்பீங்க. கும்பராசிக்கு நான் ஆரம்பத்துல நல்லதா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நடக்காது. ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி வக்ரம். வக்ரங்கும் போதுல அதுக்கு உண்டான அமைப்புகள் தான் நடக்கும். அதுக்கு மாறான கருத்துக்கள் நடக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அனாவசியமா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. தொழில்ல எந்த ஒரு விஷயமும் துணிஞ்சு இறங்காதீங்க. அப்படி துணிஞ்சு இறங்குனீங்கன்னா இழப்பீடு உங்களுக்குத்தான். அதே மாதிரி சகோதர ஒற்றுமையை நம்பி தொழில்ல எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. அதுவும் ஒரு சிக்கலை கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ஒருத்தர் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தி இப்ப எந்த ஒரு பேச்சும் பேச வேண்டாம். மீறி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது. இல்ல அது ஒரு ஆசையை காமிச்சு ஏமாத்துன மாதிரி உள்ள சூழ்நிலைகள்ல கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா? வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை நண்பர்கள் உதவி இந்த காலகட்டத்துல இருக்கும். ஸோ முதலாளிகளோட இந்த காலகட்டத்துல வேலைக்கு இருக்கிறவங்க ஒரு இடத்துல நான் வேலைக்கு இருக்கேன், லேபர் ஒர்க்கு அடிப்படை எம்ப்ளாயியா இருக்கேன், கான்ட்ராக்ட் எடுத்து கட்டடம் கட்டுற மேஸ்திரியா இருக்கேன், இந்த மாதிரி அடிப்படை ஆரம்பத்துல லெவல்ல இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லா உதவியும் கிடைக்கும், தூக்கி விடுவாங்க, ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மேலிடத்துல பெரிய இடத்துல இருக்கவங்க கொஞ்சம் கீழே வருவீங்க, கீழே இருக்கவங்க மேலே போவாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.